மேஷம் ராசி. நாம் இந்த பதிவில் உங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன் எல்லாம் கிடைக்க போகுது, இந்த மாசி மாதத்தில் கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பாக இருக்கா, இல்லை என்ன மாதிரியான நிறைகுறை இருக்குது, அது தவிர்க்க நீங்கள் என்ன பண்ணணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். மேஷம் ராசி, உங்ககிட்ட உதவுற இருக்க குணம் நிறையவே இருக்கும். இந்த குணத்தை நிறைய பேர் உங்ககிட்ட முறைகேடாகவே பயன்படுத்தியிருக்காங்க. உங்களோட உதவி செய்யும் குணம் எல்லோருக்குமே ஏற்றதாக இருக்குமா இல்லையான்னு கேட்டால் மற்றவங்களுக்கு ஏற்றமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவையே சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய உதவக்கூடிய இறக்க குணத்தை நிறைய பேர் முறைகேடாக பயன்படுத்தியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உதவி செய்யும் பொழுது அந்த உதவிக்கு அவங்க தகுந்தவங்களா அப்படிங்கிறத யோசித்து செய்யணும். உதவி செய்கிறது தப்பே கிடையாது. ஆனால் உங்ககிட்ட நடித்து கூட பலரும் பொய்யா ஏதாவது காரணத்தை சொல்லி கூட உதவியை பெற்றுக்குவாங்க. அதனால் யார் உதவி சொன்னாலுமே அந்த உதவிக்கு அவங்க சரியான விளக்கம் சொல்கிறாங்களா, உங்களுடைய உதவிக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பேசி கேட்டு தெரிஞ்சுக்கணும். காலபுருஷ தத்துவ அடிப்படையிலேயே இந்த மேசராசி முதல் ராசியாக இருக்குது. மேசராசியோட அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்காங்க. இதனாலேயே நீங்கள் ரொம்பவுமே வீரியமாகவும் தைரியமாகவும் வீரமாகவும் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இயல்பாகவே தலைமை பண்பு அப்படிங்கிறது நிறைஞ்சு காணப்படும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் அப்படியே துணிச்சலாக விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஆர்வம், நேர்மை, கோபம் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் யார் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதை தயங்காமல் தட்டி கேட்கக்கூடிய நபர்களாக நீங்கள் தான் இருப்பீங்க. எப்பொழுதுமே எந்த ஒரு செயலையும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த பணியை இறுதி வரைக்கும் சிறப்பாக செயலாற்றக்கூடிய நபர் யாருன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அது மேசராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி இப்போவுமே சொல்கிறோம். நீங்கள் நிறைய பேருக்கு உதவி நிறைய நல்ல பேரும் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு உதவி நிறைய கெட்ட பேரும் வாங்கியிருப்பீங்க. அதனால் உங்களோட உதவக்கூடிய மனப்பான்மையை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதீங்க. உங்களோட உதவிக்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து உதவி செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே போல் இந்த மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படின்னு 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தெரியும். உங்களோட ராசிக்குரிய கடவுள் முருகப்பெருமானும் சிவபெருமானும். அதுவும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் மற்றும் சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு தடைகள் வந்தாலுமே அதை உடத்தெரியக்கூடிய மன தைரியமும் தெம்பும் அதிகரிக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே என்னால் இது முடியாது அப்படிங்கிற வார்த்தை உங்களோட வாயில் வரவே வராது. தைரியமாக துணிச்சலாக அந்த செயல்களை வெற்றி பெறும் வரைக்குமே உறுதுணையாக செயலாற்றக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யுங்க. பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க. ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படின்னும், உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த 2 இறைவங்களின் அருளால உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்களும் நீங்கி காரிய தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் எல்லோரும் செஞ்சுக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் செஞ்சு எந்த ஒரு நல்லதுமே எனக்கு வரல, நான் சரியாக தான் போகிறேன் ஆனால் நடக்கிறது என்னமோ தப்பாக நடக்குது அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கையிலேயே அதற்கான தீர்வு இருக்குது. அது என்னென்னா மொபைல் ஃபோன் தாங்க. ஆமாங்க, உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க எளிய முறையில் பரிகாரங்களும் அதற்கேற்ற பலன்களும் சொல்லப்படுது. ஒரு ஜோதிடர் நம்பர் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயில் அதை சொன்னாலே போதும். அதற்கான முழுமையான விளக்கமுமே சொல்லிடுவாங்க. நீங்கள் என்ன விஷயத்தால் உங்களுக்கு இந்த மாதிரி தடைகள் வருது, கஷ்டம் ஏன் வருது, இது முழுமையாக விலக என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு அதற்கான பரிகாரத்தையும் அவங்க பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முறையில் இப்போ முன்னேற்றம் காண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்.
நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சு உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் காணவே முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற மேசராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியாக அமையுங்க. தொடர்ந்து நாம் இந்த மாதத்தில் இந்த மாசி மாதத்தில் மேச ராசியில் உள்ள அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இந்த 3 நட்சத்திரக்காரருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். முதல்ல மேசம் ராசியில் அஸ்வினி, இவங்க நினச்ச விஷயத்தை எல்லாமே சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் இருந்ததை விடவே இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட வேலைகளை எல்லாமே லாபமாக்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறார். பண வரவு திருப்தி தரும் வகையில் அமைய போகுது உங்களுக்கு. இதன் மூலம் புதுசாக ஏதாவது இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கும் யோகம் அமையுது, தொழிலை நல்லபடியாக இன்னுமே விரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நிறைய கனவு இருக்கும் உங்களோட வாழ்க்கையில், முன்னேற்றத்துக்கான கனவுகள், ஆசைகள்னு நிறைய பட்டியல் வச்சுருப்பீங்க. அதில் ஒவ்வொன்றா நீங்கள் டிக் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். இதுவரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டு பேசாமல் விட்டு சென்ற உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அதே போல் அரசு வழியில் ஒரு சில பிரச்சனைகளுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைக்கான தீர்வுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். எத்தனை முயற்சி மேற்கொண்டாலுமே முடியாமல் கடந்த வேலை இனி வரக்கூடிய காலத்தில் ரொம்பவும் சுறுசுறுப்பாக செஞ்சு காட்டி அந்த வேலைகளை முடிச்சு காட்டி உங்களை சுற்றி இருக்கிற அனைவருமே ஆச்சரியப்படும் வகையில் அந்த பணிகளை செஞ்சு காட்ட போகிறீங்க. சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் நினச்சதை செயல்படுத்த போகிறீங்க, தடைப்பட்ட வேலையை மீட்டெடுக்க போகிறீங்க. இதன் மூலம் லாபமும் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகிடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு, அதிர்ஷ்டக்காரகனோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கிரக நிலை எல்லாமே சிறப்பாக இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறும், நேற்றைய கனவு நனவாகும். முடங்கி கடந்த தொழிலை கூட மீண்டுமே தொடங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலனை பெற முடியும். உங்களுடைய ராசிநாதனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் மண்ணை தொட்டாலுமே பொன்னாக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். வருமானம் பல வழியிலுமே வரும். வியாபாரத்தில் இருந்த தடை காணாமல் போகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி குறையும். ஒரு சிலருக்கெல்லாமே புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு வழி முயற்சி ஆதாயமாக முடியும். அரசியல்வாதிகளோட செல்வாக்கு அதிகரிக்கும். அதன் பிறகு கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு, இவங்க எப்போவுமே மற்றவங்களோட வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்குது. நினச்ச வேலைகளை நினச்சபடி இந்த நேரத்தில் நடத்தி முடித்து காட்ட போகிறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் அரசு வழி வேலைகளை எல்லாமே லாபத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கார். நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய கனவு நனவாகும். வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் மேற்கொள்ள முயற்சி தடைப்பட்டு போயிருந்தாலுமே இந்த சமயத்தில் இந்த மாதம் நீங்கள் முயற்சி செய்யுங்க. கட்டாயம் உங்களோட முயற்சி வெற்றி அடையும். புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சவங்களுக்குமே உங்களோட வேலை சுலபமாக முடியும். செஞ்சுட்டு வர வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பணவரவு சீராக இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வும் உண்டாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு இனி உங்களை விட்டு விலகிடும். மருத்துவ செலவுமே குறைஞ்சிடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகிடும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் இந்த மாதம். அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கை வருவதற்கான யோகமுமே இருக்குது. உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வழக்கு முடிவிற்கு வந்துடும். உங்களோட நல்ல செயல்களால் செல்வாக்கு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும்.
உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் அதிகபட்சமாக அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்ல பயன்களை உங்களால் பெற முடியும். போதுமான வரைக்குமே நீங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். தேவையில்லாமல் ஏற்படுகிற வீண் வாக்குவாதங்களை வளர்க்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எச்சரிக்கையாக செயல்படுவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே கிரகநிலை அமைப்புங்கிறது மேசராசி உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. கோபம், முன்கோபம் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்படுறது, எச்சரிக்கையாக செயல்படுறது, இதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. கட்டாயம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சிறப்பான பலனை இந்த மாதம் பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்களும் கருத்துக்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.